வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 6 சிற்பக்கலைங்கிற பாடத்துலேருந்து வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. விடை மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. விடை மாமல்லபுரம். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் படைப்பு சிற்பங்களாக உள்ளவை. விடை தீர்த்தங்கரர் உருவங்கள். விடை தீர்த்தங்கரர் உருவங்கள். செப்பு திருமேனிகள் பற்றி குறிப்பு வரைய. விடை சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. கடவுளின் உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. கடவுள்களின் உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்பர். சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்பர். நடுக்கல் என்றால் என்ன? விடை போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு கல்லில் வீரரின் உருவம் பொறிக்கப்பட்டு நடுவது நடுக்கல் ஆகும். போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களுக்காக கல்லில் வீரரோட உருவத்தை பொறிக்கப்பட்டு செதுக்கப்பட்டு அதை நடுவது தான் நடுக்கல் ஆகும். இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டன? விடை இசைத்தூண்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டன. இசைத்தூண்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டன. சிறுவினா முழு உருவ சிற்பங்கள் படைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது? முழு உருவ சிற்பங்களும் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது? முழு உருவ சிற்பங்கள். விடை உருவத்தின் முன் பின் பகுதிகள் தெளிவாக முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் உருவத்தின் பின்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். உருவத்தின் முன் பின் பகுதிகள் தெளிவாக முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்கள். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை? விடை கோவைக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலின் சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு எனலாம். கோவைக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலின் சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எனலாம். விழியோட்டம் புருவ நெளிவு நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை அமைக்கப்பட்டுள்ளன. விழியோட்டம் புருவ நெளிவு நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை அமைக்கப்பட்டுள்ளன. நெடுவினா தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பவை நிறுவுக. விடை பல்லவர் கால மாமல்லபுர சிற்பங்கள் பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பஞ்ச பாண்டவர்கள் ரதத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக உள்ளன. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கின்றன. பல்லவர் கால மாமல்லபுர சிற்பங்கள் பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பஞ்ச பாண்டவர்கள் ரதத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக உள்ளன. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கின்றன. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் நந்தியும் வியப்பூட்டும் வண்ணம் உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் நந்தியும் வியப்பூட்டும் வண்ணம் உள்ளது. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டன. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டன. பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் அமைத்தனர். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் அமைத்தனர். நாயக்கர் மன்னர்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஆயிரங்கால் மண்டபத்தை அமைத்தனர். நாயக்கர் மன்னர்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஆயிரங்கால் மண்டபத்தை அமைத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 1000 கால் மண்டபத்து தூண்களில் கண்ணப்பர் குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்து தூண்களில் கண்ணப்பர், குறவன், குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி சந்திரமதி சிற்பம் நயம் மிக்கது. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி சந்திரமதி சிற்பம் நயம் மிக்கது. கோவைக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு எனலாம். கோவைக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு எனலாம். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை அமைக்கப்பட்டுள்ளன. விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை அமைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் கலைநயத்திற்கும் வரலாற்று பதிவுகளுக்கும் தக்க சான்றுகளாகும். இவை அனைத்தும் கலைநயத்திற்கும் வரலாற்று பதிவுகளுக்கும் தக்க சான்றுகள் ஆகும். கூடுதல் வினாக்கள். முதலாம் ராசராசன் விடை தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராசராச சோழன் தாராசுரம் ஐராஸ்வரர் கோயில். அடுத்தது இரண்டாம் குலோத்துங்க சோழன் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். பாண்டியர் கால சிற்பங்கள். இதனுடைய விடை குகை சிற்ப வேலைப்பாடுகள். பாண்டியர் கால சிற்பங்கள் குகை சிற்ப வேலைப்பாடுகள். நாயக்கர் கால சிற்பங்கள் ஆயிரங்கால் மண்டபம். நாயக்கர் கால சிற்பங்கள் ஆயிரங்கால் மண்டபம். விஜயநகர கால சிற்பங்கள் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகள். விஜயநகர கால சிற்பங்கள் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகள். சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள். சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள். தொடக்க கால சிற்ப கலைக்கு சான்றினை கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். தொடக்க கால சிற்ப கலைக்கு சான்று தொல்காப்பியம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெறும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்த செய்தியை கூறும் நூல் எது? விடை மணிமேகலை. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகளை பற்றி கூறும் நூல்கள். விடை திவாகர நிகண்டு மணிமேகலை. திவாகர நிகண்டு மணிமேகலை. பல்லவர்கள் கால சிற்பங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? விடை மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. பாண்டியர் கால சிற்பங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? விடை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் யாவை? விடை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோயில். நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில். சிற்பக்கலை பற்றிய செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள நூல் எது? விடை சிற்பச்செந்நூல். சிற்பச்செந்நூல். தெலுங்கு, கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்ப கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட காரணமானவர்கள். விடை விஜயநகர மன்னர். விடை விஜயநகர மன்னர். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் அமைத்தவர். விடை விஜயநகர மன்னர். விடை விஜயநகர மன்னர். 24 தீர்த்தங்கர உருவங்களையும் சிற்பங்கள் ஆக்கியுள்ளவர். விடை சமணர். 24 தீர்த்தங்கர உருவங்களையும் சிற்பங்கள் ஆக்கியுள்ளவர் சமணர். தமிழக அரசு சிற்ப கல்லூரியை நடத்தி வருகின்ற இடம் விடை மாமல்லபுரம். தமிழக அரசு சிற்ப கல்லூரியை நடத்தி வருகின்ற இடம் மாமல்லபுரம். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமையாத இடம். விடை மாமல்லபுரம். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமையாத இடம் மாமல்லபுரம். அரசு கவின்கலை கல்லூரிகள் உள்ள இடங்கள். விடை சென்னை, கும்பகோணம். விடை சென்னை, கும்பகோணம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர். விடை சிற்பிகளை. சிற்பிகளை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர்.
கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையை டேஷ் ஆகும். விடை வந்து சிற்பக்கலை. கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை ஆகும். டேஷ் கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற செய்தனர். விடை வந்து யோகக்கலை, நாட்டியக்கலை. யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற செய்தனர். டேஷ் மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டன. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டன. டேஷ் மதத்தினர் அருகே கடவுளின் உருவத்தையும் 24 டேஷ் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். விடை வந்து சமண தீர்த்தங்கரர். சமண மதத்தினர் அருகே கடவுளின் உருவங்களையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். டேஷ் மதத்தில் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவையாக உள்ளன. சமண மதத்தில் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. டேஷ் என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. விடை வந்து திருநாதர் குன்று. திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. டேஷ் அண்மையில் சமணர் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களில் மலை பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. விடை வந்து மதுரைக்கு அண்மையில் சமணர் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலை பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களிலும் இன்றும் டேஷ் டேஷ் அமைக்கப்பட்டு வருகின்றன. விடை வந்து சுதை சிற்பங்கள், கற்சிற்பங்கள். தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. குருவினா. கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? விடை சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர். சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர். பல்லவர்கள் கால சிற்பங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? விடை மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. பாண்டியர் கால சிற்பங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? விடை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். பாண்டியர் கால சிற்பங்கள் வந்து திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் யாவை? விடை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில். நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில். சிற்பக்கலை என்றால் என்ன? விடை கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை ஆகும். கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை ஆகும். சிற்பங்களின் 4 நிலைகள் யாவை? விடை தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள். சிற்பங்களின் 4 வகை வந்து தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் வந்து 4 நிலைகள் ஆகும். பல்லவர் காலத்தில் எதனால் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன? விடை வந்து சுதை சுருங்கற்கள். பல்லவர் காலத்தில் எதனால் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன? சுதை சுருங்கற்கள். பல்லவர் காலத்தில் தூண்களில் எவை பொறிக்கப்பட்டன? விடை யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் அமைந்த வட்டங்கள். யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் அமைந்த வட்டங்கள். தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக எதனை கூறலாம்? விடை தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும். அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்க பெறும் குறிப்பு காணப்படுகின்றது. இதுவே தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாகும். தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும். அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்க பெறும் குறிப்பு காணப்படுகிறது. இதுவே தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாகும். சிற்ப செந்நூல் பற்றி குறிப்பிடுக. விடை
சிற்ப செந்நூல் சிற்பக்கலை பற்றியது. சிற்ப செந்நூல் வந்து சிற்பக்கலை பற்றியது. சிற்பக்கலை பற்றிய செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்நூலை வெளியிட்டுள்ளது. சிற்பக்கலை பற்றிய செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்நூலை வெளியிட்டுள்ளது. தமிழக சிற்பக்கலையின் சிறப்பு யாது? விடை: பிற நாட்டு சிற்ப கலைகளை விட தமிழ்நாட்டு சிற்பங்கள் தனி சிறப்புடையன. பிற நாட்டு சிற்ப கலைகளை விட தமிழ்நாட்டு சிற்பங்கள் தனி சிறப்புடையன. யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற செய்தனர். யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற செய்தன. சிறுவினா: சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகள் யாவை? விடை: கல், உலோகம், செங்கல், மரம், சுதை, தந்தம், வண்ணம், கண்ட சருக்கரை, மண், மெழுகு. கல், உலோகம், செங்கல், மரம், சுதைனா சுண்ணாம்பு, தந்தம், வண்ணம், கண்ட சருக்கரை, மண், மெழுகு. சோழர் கால சிற்பங்களின் கருவூலங்களாக திகழ்கின்றவை எவை? விடை: முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராசராச சோழன் எழுப்பிய தாராசுரம் ஐராசுவர் கோயில். இரண்டாம் குலோத்துங்க சோழன் அமைந்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் போன்ற சோழர் கால சிற்பங்களின் கருவூலங்களாக திகழ்கின்றனவை ஆகும். மாமல்லபுர சிற்பங்கள் பற்றி எழுதுக. விடை: சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த சான்று. சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த சான்று. கடற்கரையில் உள்ள பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடற்கரையில் உள்ள பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பஞ்ச பாண்டவ ரதங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. பஞ்ச பாண்டவ ரதங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. பாறைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் காணப்படுகின்றன. பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் காணப்படுகின்றன. நாயக்கர் கால சிற்பங்கள் பற்றி எழுதுக. விடை: நாயக்கர் மன்னர்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஆயிரங்கால் மண்டபத்தை அமைத்தனர். நாயக்கர்கள் மன்னர்கள் சிற்பர் வேலைப்பாடுகளுடன் ஆயிரங்கால் மண்டபத்தை அமைத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்து தூண்களில் கண்ணப்பர், குறவன், குறத்தி ஆடை அணிகலன்களுடன் கூடிய ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்கள் ஆகியவற்றில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி சந்திரமதி சிற்பங்கள் நயமிக்கது. கோவைக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு எனலாம். கோவைக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு எனலாம். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குறவன், குறத்தி, ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் உள்ளன. கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குறவன், குறத்தி, ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் உள்ளன. விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் குறித்து எழுதுக. விடை: விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டன. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டன. அக்கோபுரங்களில் சுதைகளால் ஆன சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. அக்கோபுரங்களில் சுதைகளால் ஆன சிற்பங்கள் நிறைய உள்ளது. தெலுங்கு, கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. தெலுங்கு, கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன. கோவில் மண்டபத்தில் மிகுதியான அதிகமான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டது. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். குதிரையோட உருவங்களை சிற்பத்தில் எல்லாமே கொண்டு வந்தாங்க. வீரர்கள் அமைந்த நிலையில் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் மண்டப தூண்களில் அமைத்தனர். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்னங்காலை தூக்கி இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் மண்டப தூணில் நிறைய அமைச்சிருந்தாங்க. பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை தூண்களையும்
கற்றூண்களையும் அமைத்தனர். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் அமைத்தனர். அடுத்து பௌத்த சமண சிற்பங்கள் குறித்து எழுதுக. விடை: பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக ஆக்கியுள்ளனர். சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். சமண மதத்தில் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன. சமண மதத்தில் அதிகமான உயரத்துடனும் பருமனுடனும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டன. திருநாதர் குன்று என்னும் இடத்துல ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கர உருவங்களையும் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கியிருந்தாங்க. மதுரைக்கு அண்மையில் சமணர் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அண்மையில் சமணர் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. நெடுவினா: தமிழக அரசு சிற்பக்கலைக்கு ஆற்றி வரும் பணிகள் குறித்து தொகுத்து எழுதுக. விடை: சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழக அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகின்றது. மாமல்லபுரத்தில் தமிழக அரசு சிற்பக்கலை கல்லூரி நடத்திட்டு வராங்க. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் கும்பகோணத்தில் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலை பயிலலாம். சென்னை மற்றும் கும்பகோணத்தில் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலை நாம் பயிலலாம். சிற்ப செந்நூல் சிற்பக்கலை பற்றியது. சிற்பக்கலை பற்றிய செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்நூல் வெளியிட்டுள்ளது. சிற்ப செந்நூல் சிற்பக்கலை பற்றியது. சிற்பக்கலை பற்றிய செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்நூலை வெளியிட்டுள்ளது. இன்றைய சிற்பக்கலை குறித்து எழுதுக. விடை: தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்கள், கற்சிற்பங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றது. செங்கல், பைஞ்சுதை, கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. செங்கல்லையும் பைஞ்சுதை, கற்கள் ஆகியவற்றில் கொண்டு அதிக அழகான கலைநயமிக்க சிற்பங்கள் செதுக்கிட்டு வராங்க. வெண்கல, உலோகம் மற்றும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. வெண்கல, உலோகம் மற்றும் செயற்கை இழைகளால் கடவுள் உருவங்களையும் மனித உருவங்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் நம் இடத்தை நிறைவு செய்கிறது. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படுகின்ற கலைநயம் மிக்க சிற்பங்கள், நினைவு பொருட்கள், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்தி சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. பெரும் அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படுகின்ற கலைநயம் மிக்க சிற்பங்கள், நினைவு பொருட்கள், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்தி மிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. அடுத்தது கற்பவை கற்றபின். உங்கள் பகுதியில் உள்ள பழமையான சிற்பம் ஒன்றை பற்றி செய்தி குறிப்பை உருவாக்குக. எங்கள் ஊரில் பழமையான அம்மன் சிலை ஒன்று உள்ளது. மிகவும் நேர்த்தியானது. வலிமையான, ஒரே பாறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முகத்தோற்றம் நேர்த்தியாக உள்ளன. ஆடை ஆபரணங்கள் உண்மையானவை போலவே செதுக்கி வண்ணமிடப்பட்டுள்ளன. ஓவியர், சிற்பி, இசைக்கலைஞர் ஒருவரை சந்தித்து அவர் கூறும் கலைநுட்பங்களையும் அனுபவங்களையும் தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டுக. சேலம் ஓவியர் திரு ரவி அவர்களிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் கூறிய கருத்துக்களை படித்து காட்டுகின்றேன். ஓவியக்கலை என்பது மற்ற கலைகளைப் போலவன்று. அது உயிரோட்டம் உள்ள கலை. கருவில் உருவாகி தாயின் வயிற்றுக்குள் இருந்து வரும் மழலையைப் போல பல மாதங்கள் உழைப்பில்தான் சிறந்த ஓவியத்தை உருவாக்க முடியும். வண்ணங்களை வகையறிந்து பொருத்துவதன்று எண்ணங்களை வகையறிந்து பொருத்துவதுதான் ஓவியம்.
ஓவியன் என்பவன் கடவுளையே கற்பனையில் வரையக்கூடியவன், வேறு யாராலும் அதனை செய்ய இயலாது என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.